இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இதெல்லாம்? இப்ப எதுக்கு ஊர்க்காரங்களோட இங்க வந்திருக்க? முதல்ல எல்லாம் வீட்டுக்கு வந்துதான் டார்ச்சர் பண்ணுவேன். இப்ப மண்டபத்துக்கே தேடி வந்துட்டியா? நீ எப்படி எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? சாமுண்டீஸ்வரி, உன் வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிறதுக்காக நான் இங்க வரல. நாங்க கோவில் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஏன் ஏதாவது டொனேஷன் கொடுக்கணுமா? அதுக்காக தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களோ? மா, அதுக்கெல்லாம் நாங்க வரலமா. பின்ன எதுக்கு வந்தீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கோவில் கும்பாபிஷேகத்துக்காக இன்னைக்கு கலச பூஜை செய்யலாம்னு முடிவு எடுத்திருந்தோம். அதை சேதுபதி ஐயாவோட பேரன் தான் செய்யணும். கலசத்துல நவதானியங்களை போட்டு பூஜை செய்யணும். அத பாத்து ஏதாவது பண்ணி மண்டபத்துக்கு லேட்டா போகணுமே, இல்லனா சகல நம்மள திட்டுவாரே. என்ன பண்ணலாம்? மாப்ள, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். என்னாச்சு மாப்ள? தெரியல, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு பாருங்க. ஒரு நிமிஷம். சரி, அதுக்கு இங்க எதுக்கு வந்தீங்க? கையில கலசம் நவதானியம் எல்லாம் வச்சிருக்கீங்க. எப்படி பூஜையை எங்கேயே செய்ய போறீங்களா? ஆமாம்மா, அதுக்கு தாமா வந்திருக்கோம். என்ன விளையாடுறீங்களா? இங்க என் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க போய் பூஜை பண்ண போறோம்னு சொல்றீங்க? அது இல்லம்மா, பெரியவரோட பேரன் உங்க ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கிறாரு. அவரால் அங்க வர முடியாத சூழ்நிலை. அதான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இங்க வச்சு பூஜை செய்யலாம்னு வந்திருக்கோம். அதெல்லாம் முடியாது. பேரனை வேணா கூட்டிட்டு போங்க. இங்க பூஜை எல்லாம் பண்ண கூடாது. இல்லம்மா, அது முடியாதுமா. நல்ல நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் தாமா இருக்கு. அதுக்குள்ள பூஜையை முடிச்சாகணுமா, இல்லைன்னா சாமி குத்தமாயிருமா. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. நீங்க இங்க பூஜை செய்ய கூடாது. அம்மா, இந்த பூஜையை நீங்க தடுத்தா உங்க குடும்பத்தையும் அது பாதிக்குமா. சாமி காரியத்துல விளையாடாதீங்கம்மா. ஏய், இது எங்களுக்கு தேவையா? கோயில் காரியத்தை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? உன்னை யார் இங்க அழைச்சா? நீயா வந்து ஏன் எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கற? உன்னால எங்க ஃபங்க்ஷனும் பாதிக்குது. சீக்கிரம் அதை முடிச்சுட்டு அனுப்பு. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. என்னாச்சு மாப்ள? ஸ்டார்ட் ஆகலையா? ஆமாத்த, என்னன்னு தெரியல. வண்டிய சர்வீஸ் விடணுமோ? இருங்க, நான் முன்னாடி போய் பாக்குறேன். ஐயோ, என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. மண்டபத்துல எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் சீக்கிரமா போகணும். போகணும்ல? உங்க வேலை என்னன்னு எனக்கு தெரியாதா? அதனாலதான் லேட்டா போகணும்னு நினைக்கிறேன். என்ன மாப்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க? கீழே போய் என்னன்னு செக் பண்ணி பாருங்க. இருங்க, லட்சுமிக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன். லட்சுமி, இப்ப என்ன பண்றது? மெதுவா மெதுவா நீ ஸ்டார்ட் ஆயிடு. டாயின் 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 டாயின். புதுசா புதுசா நீ காரணம் தேடு. டாயின் டாயின் டாயின். என்ன தொட்ட? என்ன மாப்ள, கார் சரியாயிடுச்சா? இத பாத்துட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் பாருங்க, டைம் ஆகுது. அதுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, என்ன பண்றது? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. என்னாச்சு மாப்ள, முடிஞ்சதா? அத்த, பாட்டு முடிஞ்சிருச்சு. இல்ல இல்ல, பாத்து முடிச்சாச்சுன்னு சொன்னேன். லட்சுமி, ஸ்டார்ட் ஆயிடு. அத்த, இப்ப பாருங்க. என்ன மாப்ள,
இப்போ ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா அத்தை. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. லட்சுமி கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டு பாக்குறேன். லட்சுமி தயவு செய்து ஸ்டார்ட் ஆயிடு ப்ளீஸ். அத்த எப்படி லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி, சீக்கிரம் மண்டபத்துக்கு போங்க. சீக்கிரமா நிறுத்தி நிதானமா போவத, ஒன்னும் அவசரம் இல்ல. தம்பி, நல்ல நேரம் முடிய போறது. அதுக்குள்ள நவதானியத்தை கலசத்துக்குள்ள போடுக்கோ, பூஜையை முடிச்சிடலாம். வாங்க தம்பி, வந்து நவதானியத்தை போட்டு கலசத்துக்கு பூஜை பண்ணுங்க.